இந்த விழா வந்து கட்சி சம்மந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது, அதனோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடின சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளரா? உட்காருங்க போல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்லை நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமாக சொல்கிறேன். எவ்வளோ திருடிருக்கானே, உன் மேலே எவ்வளோ கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிக்காரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது. பத்திரிக்காரங்க பேரெல்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிக்காரங்க? பத்திரிக்காரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரா பத்திரிக்காரன்? நாங்க தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிக்காரர் இல்ல. பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யாரு? முதல்ல திருட சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு. அப்படி தள்ளப்பட்டு விடக்கூடாது. சரியான திட்டமிடலும் சரியான ரிலீஸும் சரியான வியாபாரம் இருந்தால் அங்கே சினிமா எப்போதும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்து வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்பதை என்னுடைய ஆசை. என்னென்னு சொன்னால், அவர் அடுத்த வருஷம் படம் எடுக்கணும், அடுத்தடுத்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம இதே மாதிரி ஃபங்க்ஷனில் கூடிக்கிட்டே இருக்கணும், இதில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறக்காண்டி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு இந்த மீடியா நண்பர்கள் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால் பெரிய படத்துக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டிலும் ஆள் போயிடுவாங்க. இந்த படத்தை ஒருவேளை சில தவறுகள் எல்லா படத்துலையும் இருக்கும். இப்போ எல்லா படத்துலையும் தவறுகள் இருக்குல்ல. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நல்லதை தான் காமிப்போம். ஹால் இப்படிங்க, பெட்ரூம் இப்படிங்க அப்படின்ட்டு யாரும் போய் பாத்ரூமை திறந்து காமிக்கிறது இல்லை. அதனால் சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.